அவர் பேச்சுக்கு அவர் இருந்தார், கதைக்கு வாங்க, அதே ஒரு எழுத்தில் கதைக்கு வாங்க. கவிதை ஒரு பக்கம் இருக்கட்டும், கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட புதுமை பித்தன் நம்ம திருநெல்வேலிக்காரர். ஆக கதைக்கும் திருநெல்வேலி தான் முடிசூட்டியது. கவிதைக்கு நம் மகாகவி பாரதியை விட்டால் யாருங்க இருக்க? கவிதைக்கும் திருநெல்வேலி தான். ஆக இயல் தமிழை வளர்த்தது திருநெல்வேலி தான். ஆனால் சிலர் சொல்லக்கூடும், ஏன் தஞ்சை இயல் தமிழை வளர்க்கவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞர் பேச்சிலே குறைந்தவரா? அவர் தஞ்சைக்காரர் தானே, தஞ்சை தானே பெரிசு என்று சொல்லலாம். சரி, சிறுகதை மன்னன் புதுமை பித்தனை சொல்கிறீர்களே, புதுமை பித்தனா கல்கியா என்று பெரிய விவாதம் நடந்ததே, அந்த கல்கி பிறந்தது தஞ்சாவூர் தானே என்று சொல்லலாம். கவிதைக்கு கூட ஒருவரை சொல்லலாம். ஆனால் இந்த இயல் தமிழையெல்லாம் எப்படி ரசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரே ரசிகமணி டிகேசி, அவர் பிறந்தது எங்கள் திருநெல்வேலி தானே. ஆக இயல் தமிழை வளர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உண்டு.